வணக்கம் சனி ஃபைல்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு படம் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஒரு நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி, ஒரு நல்ல ஆக்டர், நல்ல ஆக்டிங், அது கூட ஒரு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் வேணும். ஆனா அது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஒரு 4 புர்கா, ஒரு 10 முஸ்லிம்ஸ் கேரக்டர்ஸ், அவங்கள வில்லனா காட்டணும். ஒரு முஸ்லிம்ஸ்னால இந்துஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அது கூட தேவையில்லைன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணாம இருக்கிற ஸ்டேட்ஸ், அந்த ஸ்டேட்ஸை வில்லனா காட்டணும். இதெல்லாம் பண்ணா போதும், கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 2-3 நேஷனல் அவார்டாவது கிடைக்கும். வணக்கம் சரி ஃபைல்ஸ், நான் உங்க பான் ஃபார் சினிமா. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் 2023 நேஷனல் அவார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் டிசர்விங் அவார்ட்ஸ். இந்த அவார்டு உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம், இவங்களுக்கு இது கிடைச்சிருக்கணும் அப்படின்னு இருக்கிற கேட்டகரி அந்த அவார்ட்ஸை பத்தி பார்த்துருவோம். அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுது வந்துட்டு எம்.எஸ். பாஸ்கர். மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆக்டரா தான் அவர் இத்தனை வருஷமா இருக்காரு, இத்தனை வருஷமா இருந்தாரு. மோர் தென் ஒரு 30 இயர்ஸா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் கூட பண்ண உத்தம வில்லன் படத்துக்கு அப்புறமா தான் அவரை மோஸ்டா ஒரு லீட் ஆக்டர்ஸா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் காமெடியன்ஸ் கூடயோ இல்ல வில்லன்ஸ் கூடயோ இல்ல காமெடியன்ஸ் கூட இருக்கிற ஒரு சப் கேரக்டரா அப்படி மட்டும் தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கிங் கிடைச்ச படம் எட்டு தோட்டாக்கள். அந்த படத்துல அவர் ஒருத்தர் தான் லீடு. அந்த படத்துல அவர் சத்தம் போட்டிருக்க மாட்டாரு, பெருசா ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டி ஆக்ட் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா அந்த படம் பாக்குறப்போ அவர் ஒரு பெரிய ஆக்டர் நமக்கு கண்டிப்பா ஃபீல் ஆயிருக்கும். அவருக்கு எட்டு தோட்டாக்கள், உத்தம வில்லன், அந்த மாதிரி படங்கள்லயே அவருக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கணும். ஆனா இந்த அவார்டு அவருக்கு ஒரு மோஸ்ட் டிசர்விங்கான அவார்டு. அடுத்து ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கான ஒரு அவார்டு தான் அது வாங்கியிருக்கிறது ஊர்வசி. அவங்களும் இத்தனை வருஷமா நடிச்சு அவங்களுக்கு இது ஒரு செகண்ட் நேஷனல் அவார்ட். உள்ளூருக்கு படத்துல அவங்க எடுத்திருந்த கேரக்டரே ரொம்ப சப்புலா, ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர். அந்த கேரக்டரை அவங்க ஹேண்டில் பண்ணது, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்ஸ் டிசர்வ்ட் அவார்ட். அது மட்டும் இல்லாம இந்த அவார்டை அவங்களே கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. எதுக்காகனா ஊர்வசியும் பார்வதியும் நாமினேட் ஆயிருந்தது பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்ட்ல. ஆனா அவங்களுக்கு கொடுத்த அவார்டு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அவார்ட். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல நீங்களே வந்துட்டு பெஸ்ட் ஆக்டர் நாமினேட் ஆயிருந்தாலுமே பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டரா மாத்தி அவார்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வசியை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் விக்ரம் மாசி ஃப்ரம் 12th ஃபெயில். 12th ஃபெயில் படத்துல ஒரு 12th ஃபெயில் ஆன பையன்ல இருந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீஸ் ஆவற வரைக்கும், இந்த 12th ஃபெயில் ஆயிட்டு கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்து அந்த ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறது, அதுல இருக்கிற கஷ்டம், அவனுக்குள்ள இருக்கிற லவ், அந்த ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்தையுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்டிங்ல சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாரு விக்ரம் மாசி. அவருக்கு இந்த அவார்டு கிடைச்சதும் ஒரு டிசர்விங்கான அவார்டு தான். விக்ரம் மாசி கூட இன்னொரு ஆக்டரும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டை ஷேர் பண்ணிருக்காரு. ஆனா அது டிசர்விங்கான ஆக்டர் அவார்ட்ல இல்ல. அது நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு 12th ஃபெயில்ன்ற படம் அவார்டு வாங்கியிருக்கு. டைரக்டட் பை விது வினோத் சோப்ரா. இந்த படம் ஒரு 12th ஃபெயில் ஆன பையன் எப்படி ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமை கிராக் பண்றான்றது தான் கதை. ஆனா அது நமக்கு நார்மலா ஒரு படமா தெரியாம ஒரு ரியல் லைஃபை நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் விக்ரம் மாசி பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இந்த படம் ஒரு பெரிய மாஸ் மொமெண்ட்ஸ், ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு பில்டப் பண்ணி ஹீரோவை காட்டுறது, அது எதுவுமே இருக்காது. ஃபைனலா அவன் எக்ஸாம் பாஸ் ஆயிட்டு வரப்போ ஒரு பெரிய ஒரு ஹீரோயிக் மொமெண்ட் கிரியேட் ஆகி நமக்கே அவன் ஒரு பெரிய ஹீரோவாகவும் நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வந்து நம்ம லைஃப்ல ஏதாச்சும் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பா தோணும். 12th ஃபெயில் சோஷியலி ரெலவென்ட், டெக்னிக்கலி பெர்ஃபெக்ட், எமோஷனலி பவர்ஃபுல்லான ஃபிலிம். இந்த வீடியோல நான் பேச போற படங்கள் எல்லாமே நான் பார்த்த படங்கள்ல இருக்கிற டிசர்விங்கான ஃபிலிம்ஸ், டிசர்விங் இல்லாத ஃபிலிம்ஸ். இது மட்டும் தான். நான் பார்க்காத படங்களை பத்தி நான் பேசல. அது டிசர்விங்காவும் இருக்கலாம், இல்ல நான் டிசர்விங்காவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோல நான் சொல்றது எல்லாமே வந்துட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எந்த ஒரு ஆக்டரையோ இல்ல ஒரு கிரியேட்டரையுமே வந்துட்டு டிஃபேம் பண்றதுக்காக இல்ல. நெக்ஸ்ட் அனிமல் படத்துக்கு பெஸ்ட் சவுண்ட் டிசைனிங், பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கான அவார்டு. படம் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா அந்த படத்தோட டெக்னிக்கல் ஒர்க்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைனுக்கான அவார்டு அது 2018 மலையாளம் பிலிம் வாங்கியிருக்கு. அந்த படம் 2018ல வந்த ஒரு ஃப்ளட், அந்த ஃப்ளட்ல அந்த சிட்டில இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி தப்பிக்கிறாங்க, எப்படி காப்பாத்துறாங்க, அதுக்கு அந்த ஊர் மக்கள்லாம் எப்படி ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. அந்த படம் இன்னும் நிறைய ஒரு அவார்டுக்கு டிசர்விங்கா இருந்துச்சு. ஆனா அந்த படத்துக்கு கிடைச்ச அவார்டு இது மட்டும் தான். பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே பார்க்கிங் தமிழ் மூவி. அந்த படத்துக்கு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேக்கு அவார்டு கிடைச்சதுக்கு டிசர்விங்கான அவார்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, அதுக்கான ஸ்கிரீன் பிளே பண்றது ரொம்ப கஷ்டமான ஒர்க். ஸோ அது அந்த படத்துல பண்ணி நமக்கு 2 hours படம் பார்க்குறப்போ போர் அடிக்காம, அந்த கேரக்டர்ஸ் மேல வெறுப்பு வராம, அந்த கேரக்டர்ஸ் பண்றதை பார்த்து நமக்கு வெறுப்பு வரும். அது ரொம்ப என்கேஜிங்காவே இருந்துச்சு. ஸோ பார்க்கிங் படத்துக்கு ஸ்கிரீன் பிளேக்காக அவார்டு கொடுத்தது ஒரு டிசர்விங்கான அவார்டு தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேட்டகரி நான் டிசர்விங் அவார்ட்ஸ். ஆக்சுவலா இந்த வருஷம் டிசர்விங் அவார்ட்ஸ்க்கு பார்த்து ரொம்ப ஷாக் ஆனதை விட நான் டிசர்விங் அவார்ட்ஸ்ல வந்ததை பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு இருந்ததே வந்துட்டு பெஸ்ட் டைரக்ஷன் அண்ட் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி. இந்த 2 அவார்டு வாங்கினதும் ஒரே படம் தான். அவ்வளவு ஒரு கிளீஷேவா, ஒரு ஹேட்ரட் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு படம், ரொம்ப ஒரு டாக்ஸிக்கா இருக்கும் அந்த படமே. கேரளா ஸ்டோரி. டைரக்ஷன் கூட சரி, ஏதோ ஒரு கதையை பண்ணாங்க, இதை கொடுத்தாங்க, ஒரு அவார்டை கொடுத்தாங்க கூட நம்ம விட்டுடலாம். ஆனா ஒரு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபிக்கான ஒரு அவார்ட்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா எத்தனை படங்கள் வந்திருக்கும், அத்தனை படங்கள்லயும்
வரைக்கும் இந்த படம் தான் ஜூரிஸ்க்கு ஒரு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபியா தெரிஞ்சிருக்குமா, அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா தமிழ்லயே வந்துட்டு பொன்னியின் செல்வன் 2, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், மாவீரன், விடுதலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்க இருக்கு. இது இல்லாம மலையாளம், தெலுங்கு, கன்னடா, மராத்தி, பெங்காலி, ஹிந்திலேயே கூட ஏகப்பட்ட படங்க வந்திருக்கும். ஆனா இந்த படங்கள்ல இருந்து ஒரு படம் கூட அவங்க கண்ணில் படல. அது எல்லாத்துக்குமான சினிமாட்டோகிராஃபிக்குன்னு ஒரு பெஸ்ட் ஆஃப் பெஸ்டா ஒரு படம் ஆடு ஜீவிதம். அந்த படத்துக்கான ஒர்க்ஸ், அந்த படம் ஷூட் பண்ண லொகேஷன், டெசர்ட், அதுக்கு அவங்க வச்சிருந்த ஃப்ரேமிங்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கும். சோ ஆடு ஜீவிதம் படம் மோஸ்ட்லி டிசர்வ்ட் ஃபார் சினிமாட்டோகிராஃபி. நெக்ஸ்ட் பெஸ்ட் டைரக்ஷனுக்கான அவார்ட், அதுவும் கேரளா ஸ்டோரி படம் தான் ஒரு மோஸ்ட் நான் டிசர்விங் அவார்டு தான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, நீங்க ஒரு நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணா ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையுமே இந்த படத்துல பண்ணிருப்பாங்க. இந்த படம் தான் அந்த படம், ஒருவேளை அதுக்கு தான் இந்த படம் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னே தோணும். அந்த மாதிரி ஒரு படம் அது. மற்ற லாங்குவேஜ்லாம் கூட தேவையில்லை, தமிழ்லயே விடுதலை படம் வந்துச்சு, சித்தா படம் வந்துச்சு, தாதா படம் வந்துச்சு. இதை கூட விட்டுருங்க, இவங்க பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்காக ஒரு அவார்டு கொடுத்தாங்களே 12th ஃபெயில், அந்த படத்தோட டைரக்ஷன் கூட இவங்களுக்கு பெஸ்ட் டைரக்டரா கண்ணில் படல. இந்த படம் தான் பெஸ்ட் டைரக்ஷனா தோணி இருக்கு. ஏன்னா இந்த படத்துல கவர்மெண்ட்டுக்கு சூப்பரா பேசியிருப்பாங்க, கவர்மெண்ட் யார் அப்போஸ்டா இருக்காங்களோ அவங்கள அப்போஸ்டா பேசியிருப்பாங்க. ஆனா விடுதலை இந்த படம்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ்டா பேசின படம். அந்த படம்லாம் ஒரு கேட்டகரியில கூட அவார்டு வாங்கல. அடுத்து பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு வந்துட்டு விக்ரந்த் மாசி கூட ஷேர் பண்ணது ஷாருக் கான். ஷாருக் கானுக்கு பெஸ்ட் ஆக்டர் ஏன் கொடுத்தாங்க, அவர் அதுக்கு டிசர்விங் இல்ல அப்படின்னு நான் சொல்லல. ஷாருக் கான் டிசர்விங்கா நடிச்ச நிறைய படங்களுக்கு அவருக்கு அவார்டு கிடைக்காம இந்த படத்துக்கு அவார்டு கிடைச்சதுதான். இதுக்கு முன்னாடி ஸ்வதேஷ், மை நேம் இஸ் கான், சக் தே இந்தியா, இந்த படங்கள்லாம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணப்போ அவர் நேஷனல் அவார்டு வரல. அவர் ஸ்வதேஷ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணப்போ அவருக்கு அவார்டு வராம ஒரு கமர்ஷியல் பிலிம் பண்ணதுக்காக தான் சைஃப் அலி கானுக்கு அவார்டு போச்சு. அதை கிரிட்டிசைஸ் பண்ணி ஷாருக் கானே பேசியிருப்பாரு, இந்த படத்துக்கு எனக்கு அவார்டு வந்திருக்கணும், இது கிடைக்காம போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி பேசின அவருக்கே இந்த வருஷம் அவர் நடிச்ச ஒரு டோட்டல் கமர்ஷியல் பிலிம், யார் வேணா அந்த படத்தை நடிக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு படத்துக்காக அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கிங் வந்துட்டு நான் நான் டிசர்விங் அப்படின்னு சொல்லல. ஆனா பார்க்கிங்க்கு ஈக்குவலா நிறைய படங்கள் தமிழ்ல வந்து இருந்துச்சு. டாடா, சித்தா, விடுதலை, மாவீரன், இந்த மாதிரி நிறைய நல்ல படங்களும் இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த வீடியோக்காக ஒரு நான் டிசர்விங் அவார்டுக்கும் அந்த லாங்குவேஜ்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு மத்த லாங்குவேஜ்ல போய் பாக்குறப்போ 1-2 படங்கள் தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா தமிழ்ல அந்த வருஷத்துல நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. ஆக்சுவலா கேரளா ஸ்டோரி ரிலீஸ் ஆன அதே டேட்ல தான் 2018 மலையாளம் பிலிமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா கேரளா ஸ்டோரி அது மலையாளம் பிலிம் இல்ல, அது ஹிந்தி பிலிம். அந்த படத்தை தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் பேன் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டேட்ல இந்த படத்தை பார்க்க கூடாது, இது ஹேட்ரேட்டை கிரியேட் பண்றதுன்னு பேன் பண்ண படம் தான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் டைரக்ஷனுக்கான அவார்டை வாங்கியிருக்கு. செகண்டா 2018 படம் பேசின கதையே வந்துட்டு ஒரு ஹியூமனிட்டி தான். ஒரு ஃப்ளட், அந்த ஃப்ளட்ல ஒரு ஊரே மாட்டிக்குது, அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களால எப்படி காப்பாற்றப்படுறாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. ஆனா அந்த படத்துக்கு இந்த இயர் நேஷனல் அவார்ட்ஸ்ல கொடுத்த அவார்டு ஒரே ஒரு அவார்டு தான், பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன். அந்த படம் எல்லா கேட்டகரியிலுமே நாமினேட் ஆகிறதுக்கும் அவார்டு வாங்குறதுக்கும் ஒரு பெஸ்ட் பிலிம். கேரளா ஸ்டோரியும் 2018 ரிலீஸ் ஆனப்போ எல்லாருமே இந்த படத்தை தான் திஸ் இஸ் த ரியல் கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆக்ஷன் கோரியோகிராஃபிக்காக அனுமன் படம் அவார்டு வாங்கியிருக்கு. ஆதி புருஷ் படம், அந்த படத்துக்கு கம்பேர் பண்ணா இந்த படம் சூப்பர் படம் தான். ஆனா ஆக்ஷனா பார்த்தோம்னா இந்த படத்துல வந்துட்டு அவ்வளோ பெஸ்டா பண்ண மாதிரி இருக்காது. எல்லாமே ஒரு கார்ட்டூன் ஆக்ஷன் மாதிரி தான் இருக்கும். விஎஃப்எக்ஸாவும் சரி, அது எல்லாமே சரி, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த படத்துக்கு கம்பேர் பண்ணா மாவீரன், ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், இதெல்லாம் ஆக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். எக்ஸாம்பிள் மாவீரன் படத்துல எடுத்தோம்னா அதோட ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபியே வந்துட்டு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒரு ஹீரோ அவன் டைரக்டா சண்டை போடாம அவனுக்கு ஒரு ப்ரீவியஸா ஒரு வாய்ஸ் கேட்கும், அந்த வாய்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணி அவன் ஃபைட் பண்ணுவான். அதுக்கு கோரியோகிராஃபி பண்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால அந்த மாதிரி ஒரு ஃபிலிம். சோ அந்த படத்தெல்லாம் அவங்க கன்சிடரே பண்ணல. அதே மாதிரி தெலுங்குல பெஸ்ட் பிலிம்கான அவார்டு வந்துட்டு பகவந்த் கேசரி கொடுத்தாங்க. அந்த படத்துக்கு எப்படி ஒரு பெஸ்ட் பிலிம்கான அவார்டை கொடுத்தாங்கன்னு தெரியல. கண்டென்ட் நல்லா இருக்கும், ஆனா ஓவரால் பிலிமா பார்த்தா அது பிலிமாவே இருக்காது. அந்த படத்துக்கு பெஸ்ட் பிலிம் கொடுத்ததுக்கு பதிலா அனுமான் படத்துக்கே பெஸ்ட் பிலிமும் கொடுத்துட்டு இருக்கலாம். இன்னொன்னு அனுமான் படத்தோட ஸ்பெஷல், அது ஒரு என்னதான் ஒரு கடவுள் பத்திய படமா இருந்தாலுமே அந்த படம் வந்துட்டு ஒரு கடவுளை பத்தி அதிகமா ப்ரீச் பண்ணி ஒரு கடவுளுக்கான படமா இல்லாம ஒரு நார்மலான ஒரு கதையை வச்சு அதுக்கான படமா இருக்கும். எப்போ 2021ல புஷ்பா படத்தில் நடிச்சதுக்காக அல்லு அர்ஜுனுக்கு பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டை கொடுத்தாங்களோ, ஏன்னா புஷ்பாக்கு ஆப்போசிட்டா நிறைய படங்கள், நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்க. ஒரு கமர்ஷியல் பிலிம்காக அல்லு அர்ஜுனுக்கு அவார்டை கொடுத்தப்பயே நேஷனல் அவார்டு மேல இருந்த மரியாதை பாதி போச்சு. அதை இன்னொரு வாட்டி இந்த வருஷமும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. படத்துக்கும் சரி ஆக்டருக்கும் சரி நிறைய
கமர்ஷியல் சினிமாக்கு அவார்டு போயிருக்கு. நார்மலா கமர்ஷியல் சினிமாவா வர படங்க தியேட்டர்ல நிறைய நாள் ஓடும், நிறைய காசு பண்ணும். ஆனா அவார்டு வாங்குற படங்க தியேட்டர்ல பெருசா போகாது. ஆனா அவார்டு வாங்குறதுக்காகவாச்சும் அந்த மாதிரி படங்க வரும், ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவார்டுமே கமர்ஷியல் சினிமாக்கு போயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் வர படங்க எல்லாமே மோஸ்ட்லி கமர்ஷியல் சினிமாவும் மாறும். சினிமாவோட குவாலிட்டியே கம்மியாகும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த படம் டிசர்விங்கா இருந்துச்சு, இந்த படம் டிசர்விங்கா இல்ல, இந்த ஆக்டருக்கு அவார்டு கொடுத்துருக்கலாம், இந்த ஆக்டருக்கு அவார்டு கொடுக்கல அப்படின்னு உங்களுக்கு தோன்ற விஷயங்க இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஒரு அவார்ட் ஃபேன்ஸ் இல்ல மூவி லவ்வர்ஸா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Until then, signing off from the Awards of Cinema.